ஹாய் கைஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் புது செட் ஆஃப் ஐபிஎல் டீம்ஸ் பத்தி பேச போறோம் இன்னைக்கு. போன வீடியோல நம்ம வந்து டிசி பத்தியும் பஞ்சாப் பத்தியும் பேசியிருந்தோம். ஐபிஎல் கப்பே பார்க்காத ரெண்டு டீம் பத்தி ஆரம்பிக்கணுங்கிற கொள்கையோட தான் போன வாரம் ஆரம்பிச்சது. இந்த வாரம் பார்த்தோம்னா ஒரு லெவல்ல எல்எஸ்டியும் அதுக்கப்புறம் புதுசா லான்ச் ஆயிருக்கிற ஜிடியும். ஸோ ரெண்டு புது டீம் பத்தி பேச ஆரம்பிக்கலாம், மோஸ்ட் ரீசெண்ட் டீம்ஸ் பத்தி பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால ஜிடியும் எல்எஸ்டியும் பத்தி பேச போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வெங்கட், நரேஷ், ஹரி, யோகேஷ்னு ஒரு மொத்த குழு, நானும் மொத்த குழுவா வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஜிடி பத்தி பேசலாம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். யோகேஷ் ஆரம்பிக்கிறியா? ஸோ ஜிடி ஜிடி வந்து என்னன்னா அவங்க அவங்க பாயிண்டே வந்து சின்ன டீமா இருந்தாலும் லைக் முன்னாடியும் சரி இந்தியன் பிளேயர்ஸா வச்சு அதை பேக் பண்ணி ஆடுற டீமா தான் இருந்தாங்க. ஆஜிஷ் நேரா அந்த பேசிஸ்ல தான் அவங்க டீமே செலக்ட் பண்ணி அது ப்ரொசீட் பண்றதும் அது லெவல்ல தான் இருக்கு. நிறைய வாட்டி 2 ஃபாரினர்ஸ் 3 ஃபாரினர்ஸ் வச்சுலாம் ஆடி இருக்காங்க இந்தியன் பிளேயர்ஸே ஃபுல்லா வச்சு. ஸோ அதுதான் பேக் பண்ண டீம், பிளஸ் அதுதான் அவங்க மெயின் பாயிண்டா இருந்தது. லாஸ்ட் இயர் தான் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது? எப்படி ஆக்ஷன்ல எப்படி நடந்ததுன்னு என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ஆக்ஷன்ல அவங்க வந்து என்ன மொத்தமா ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிளேயர்ஸ் வந்து சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், டெவாட்டியா, ஷாருக் கான் இவங்கெல்லாம் பேஸா ரீடைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சது. பட் ஏதாவது சொன்னீங்களா? பட் நான் நியூ சைனிங்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க வந்து என்ன பிளான் பண்ணி என்ன எடுத்தாங்க அப்படின்ற ஐடியா தான் இல்லை, அவங்களுக்கு கிடைச்சதா எடுத்து போட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஜேசனோட சைன் பண்ணதும் என்னதான் அவங்களுக்கு ஒரு நல்ல பிக்குன்னு பார்த்தோம்னா கிளென் பிலிப்ஸும் பேண்டனும் நான் சொல்லுவேன். அதை தாண்டி அவங்க பெருசா வந்து ஒரு ரிமார்க்கபிள் பர்ச்சேஸ் அப்படின்ற மாதிரி இந்த தடவை ஐபிஎல் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. கிளென் பிலிப்ஸ் ரீடென்ஷன் தான்டா, அவன் எடுக்கல ஆக்ஷன்ல. ரீடென்ஷன் தான். ஓகே, மாத்தி சொல்றேன், சாரி. டாம் பேட்டன், ஜேசன் ஹோல்டர் 2 ஃபாரினர் தான் எடுத்தாங்க. அடுத்து ஒரு அன்கேப்டு அக்ஷத் ரகுவன்ஷின்னு ஒருத்தன் எடுத்தாங்க. அவன் ரகுவன்ஷோட தம்பியா? இல்ல 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 இல்லையா? ரகுவன்ஷிக்கே தம்பியா? நல்லா பாயிண்டா இருக்கு. இல்ல 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 ரகுவன்ஷி தம்பி இல்ல, நிறைய ரகுவன்ஷியே தம்பி தானப்பா. இல்ல அதுக்கப்புறம் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல நினைச்சேன். ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய பிக் இல்லைனாலும் நிறைய ஐப்ரோஸ் ரைஸ் பண்ண வச்ச பிளேயர் பாத்தீங்கன்னா அசோக் சர்மா. ரஞ்சி டிராஃபில ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. 150 ஈஸியா கிளிக் பண்ணுவான். அவனை பார்த்துதான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா டீம்ல ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல, சான்ஸ் இல்ல. ஆனா நிஜமாவே ரஞ்சில ரொம்ப ரொம்ப பேரை பார்க்க வச்சிருந்தான். 145 to 150 ரொம்ப ரெகுலரா போடுவான். அது ரெட் பால் இல்லையா? ராஜஸ்தானா? ஆமா, அது வேற யாரோ கம்பேர் பண்றேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல ராஜஸ்தான் இல்ல, ஜிடில அசோக் சர்மா தான் யாரும் எடுத்தாங்க. ஜிடி தான் எடுத்தாங்க. ராஜஸ்தான் மேபி டொமஸ்டிக் டீமா இருக்கும் அவங்களோடது. அசோக் சர்மா ராஜஸ்தான் ஆனா ஆட வைக்கிறது ரொம்ப கம்மி சான்ஸ். ஏன்னா 3 பிரீமியம் பாஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. சோ ரொம்ப சான்ஸ் கம்மி. பட் இருந்தாலும் நிறைய பேர் பார்க்க வச்ச ஒரு பிளேயர் ரஞ்சில. நல்லாவே 145 to 150 ஹார்ட் லஞ்ச் போடுறான். ஐபிஎல் வேற பீஸ்ட், அது ரஞ்சி டிராஃபி வேற. சோ அது பார்க்கணும் எப்படி நடக்கும் என்னன்னு. ஃபிட்னஸ்லாம் எப்படி மயங்க் யாதவ் மாதிரியா எப்படி? இந்த ரஞ்சி ஃபுல்லா ஆனா ஓகே ஓகே பாப்போம். அதே மாதிரி டெல்லியில இருந்து குமார் குசாகரா இங்க வந்திருக்காங்க நினைக்கிறேன், ஜிடிக்கு வந்திருக்காங்க நினைக்கிறேன். அவனுக்கும் டீம் பத்தி பேசும்போது போவோம் ஒன்னொன்னா அப்படியே பார்த்தோம்னா. சோ அப்படியே ஆரம்பிப்போமா டீம் பத்தி? முக்கியமா அவனுங்க வந்து ரூதர் ஃபோர்ட வந்து மும்பைக்கு கொடுத்துட்டானுங்க. ஏன் கொடுத்தானுங்கன்னு தெரியல, கொடுத்துட்டானுங்க. நல்லாதான் மன்னிக்கவே மாட்டேன் அவனுங்களை. இந்த காரணத்துக்காகவே நான் வந்து மும்பை ஈர்த்து அடிப்பேன்னு நான் சொன்னேன் அன்னைக்கே வந்து கிட்ட குரூப்ல பேசும்போது. அவனுக்கு என்னன்னா அடி போன்ற எடுத்துட்டானுங்க, கேட்டா உடனே கொடுத்துட்டானுங்க. ரூதர் ஃபோர்ட் ஃபார்ம்ல இருக்கான், ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்கான். அவன் கேட்ட உடனே கொடுத்துட்டானுங்க. ஒரு இது அவங்க குடுக்கறப்போ அவன் 5 டக்கு போட்டுருந்தான்டா. அந்த ட்ரேட் டைம்ல வந்து அவன் ரொம்ப கேவலமா ஆடி இருந்தான். எங்கேயுமே அவனுக்கு பேட்ல பண்ணல, எந்த டோர்னமெண்ட்லயுமே அவனுக்கு பேட்ல பண்ணல. அவனோட டைம் அவன் கை மாத்தி கொடுத்த உடனே பீக் ஆயிட்டான். ஆனா மனசே ஆறல. ஆனா அவங்களுமே ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா எடுத்துட்டாங்கடா. ஜேசன் ஹோல்டர் எடுத்துட்டாங்க. ஒரு அப்கிரேட் மாதிரி தான் அவங்களுக்கு.
உங்களை நான் பொழந்துருவேன். ஜேசன் ஹோல்டர் வந்து இதே சிஎஸ்கே இருந்தாங்கன்னா என்னடா பிக்கு 40 வயசு கிழவன் எடுத்துருக்கீங்கன்னு பேசுவீங்க. இதே மும்பை இவன் ஜிடி எடுத்தவன சுத்தி சிஎஸ்கேக்கு வருவல. இப்ப ஜேசன் ஹோல்டர் நல்லா ஆடுறான்டா. இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ஜேசன் ஹோல்டர் நாங்க எடுத்து நம்ம போனோம்டா, அந்த இதுக்கு போனோம், ஆப்ஷன் பிட்டிங் போனோம். அப்ப பேட்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. இப்பதான் பேட்டிங் அவன் அப்பவே பீடாக் அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி வந்து ஜேசன் ஹோல்டர் நல்ல பிக் தான் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அதுக்கு சொல்ல முடியாதா நம்மளும். அவன் இப்பதான் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கான் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஜேசன் ஹோல்டர். அதுதான் டியூஎஸ் எப்படா டிசம்பர் தானே ஆப்ஷன் நடந்தது. சரி வாங்கடா ஜிடிக்கு வாங்கடா. ஜிடிக்கு போறீங்க. சரி யோகி ஓபனர் பத்தி பேச ஆரம்பிடா யோகி. அதான் ஜிடி பத்தி பேச ஆரம்பிச்சாலே மேக்சிமம் நீங்க டச் பண்ண முடியாத ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கில்லு சாய் சுதர்ஷன் தான். ஏன்னா ரீப்ளேஸ் மட்டும் தேவையில்லை. எப்படி சொல்றதுன்னா பிரிக்க முடியாத காம்பினேஷன். சோ நீங்க யாராவது ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா வேற ஏதாவது காம்பினேஷன் ஏதாவது? ஜிடில எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு இந்தியா டீம்ல தான் பிரச்சனை. நான் வரேன் அப்புறம் அதுக்கெல்லாம் நீ பேசுற வெங்கட். சரி இப்போ கில்லு சுதர்ஷன் அதே ஓப்பனிங் பேர் தான் இந்த சீசன் இருக்க போகுது அப்போ. ஆமா ஆனா சுதர்ஷனுக்கு போன சீசன் பட்டுருச்சு எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட. கில்ல தாண்டி அவன் நல்லா ஆடுனான். ஆனா திருப்பி இந்த சீசன் அவனால அதை ரெப்ளிகேட் பண்ண முடியுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பிளஸ் பட்லர் ஒன் டவுன்ல அந்த அளவுக்கு ஃபேரும் ஆகல. பட்லர் வச்சு ஆடுவாங்களா அதனாலதான் தெரியல. பட்லர் வச்சு அதான் பட்லரை திருப்பி அவங்க ஓப்பனிங்கே ஆட வைக்கிறது பெட்ரு. ஓகே. ஆனா லெஃப்ட் ரைட் தான் ஓபன் பண்ணுவாங்க இவனுங்க அந்த இதுல. இவங்க ஆனா சாய் கில் தான் ஓபன் பண்ணுவாங்க, மாத்த மாட்டாங்க. பட்லர் 3 தான் ஆடுவான். எனக்கு பட்லர் ஆடுவானாலே இப்ப டவுட்டா இருக்கு. அவன் ஆடின ஆட்டத்தை பார்த்தா. வேர்ல்ட் கப்ல டிஃபிகல்ட் பிச்சா இருந்துச்சு, கஷ்டப்பட்டான். இங்க அப்படியே சும்மா குடுப்பானுங்க, பலன்னு குடுப்பானுங்க. வேர்ல்ட் கப்ல மட்டும் ஆடல அவன். ஆமா வேர்ல்ட் கப்னு இல்ல, ஓகே அடிப்பான் திடீர்னு ஏதாவது மேட்ச் வந்து. ஐபிஎல் வந்து அடிச்சிருவான், அது வேற விஷயம். ஐபிஎல் அண்டர்ரேட் பண்ண முடியாது. லைக் நான் எப்படி சொல்றேன்னா 2-3 மேட்ச் பாப்பாங்க, ஆனா அவன் மேலயும் ஸ்வாட் தொங்கிட்டு தான் இருக்கும். நீ ஆடுப்பா, நீ எல்லா மேட்சும் ஆடுப்பான்னா விட மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபாரினர்ரா, உனக்கு ஃபாரின் காம்பினேஷன் அடிவாங்கல்ல. சோ நீ எப்படியும் நான் ஏன் அவன் ஆடுவான்னு சொல்றேன்னா, ஜிடி மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் மாதிரி, அதாவது எங்க டீம் மேனேஜ்மெண்ட் மாதிரி. சரி நீ ஓரமா பேசிட்டு இரு, நாங்க ஜிடி பத்தி பேசுவோம். அவங்க பேக்கப் பண்ணுவாங்கன்னு சொல்றேன்டா. எப்படியும் ஹோல்டர் கண்டிப்பா ஆடுவாங்க, ரபாடா ஆடுவான், ரஷீத் ஆடுவான் கண்டிப்பா. 3 ஃபாரினர் எப்படியுமே ஆடிடுவாங்க. சோ நீ பிலிப்ஸ் உட்கார வச்சிட்டு பட்லர் ஆடுவான். செகண்டரி நீ அவங்க காம்பினேஷனே பார்த்தனா போன வருஷம் சரி அதுக்கு முன்னாடியும் சரி ஷாருக் கான் நம்பர் 4 ஆட வச்சிருந்தாங்க. அது பெரிய சக்சஸே இல்ல. அது ஷாருக் எங்கேயுமே அடிக்கல, டிஎன்பிஎல்லையும் இல்ல பெருசா, இங்க வெளியே வந்தோம் எந்த ரஞ்சிலையும் டொமஸ்டிக்ல எங்கேயுமே இல்ல. ரஞ்சி அவன் ஆடவே இல்ல, அது வேற விஷயம். டொமஸ்டிக் 2 சைது முஸ்டாக்லையும் ஆடல, இது விஜயசரையும் ஆடல, ஒண்ணுமே ஆடல. அவன் சுத்தமா பண்ணல. ஐபிஎல் ஒரு 2 இன்னிங்ஸ் மட்டும் இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆனா அதுவும் பெரிய இன்னிங்ஸ் இல்ல. சோ நம்பர் 4 அவனை ரொம்ப நம்புறாங்களோன்னு எனக்கு தோணுது. மூவ் ஆன் பண்ற அது எங்க ஸ்ட்ராட்டஜிடா, நாங்க வாங்க போறோம் அவனை. சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பட்லர் 3 தானா முக்காவாசி எல்லாருக்கும்? ஸ்டார்ட் பண்ணும்போது பட்லர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க 3. சோ அப்ப 4 பாத்தீங்கன்னா திருப்பி ஷாருக் தான் வைப்பாங்கன்றீங்களா? ஆமா இடம் இல்ல ஆளுங்க. டேய் வாஷிங்டன் சுந்தர்ரா, மும்பையோட போன வாட்டி ஒரு மேட்ச் மட்டும் தான் ஆடுனாங்க, அந்த மேட்ச் வந்து உட்கார வச்சாங்க. அவன் சொல்லவா வாஷிங்டன் வந்து ஹைலி ரேட்டட்ரா, பட் ஆனா வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னா எனக்கு டவுட் தான். அவன் டெஸ்ட் மேட்ச்ல ஓகே, அது ஒன் டே T20க்குலாம் அவங்க ரேட் பண்ற அளவுக்குலாம் அவனுக்கு அந்த அளவுக்கு பவர் எல்லாம் கிடையாதுடா. அவன் சும்மா தான் ஆடுறான், பால் அந்த பால் தான் ஆடுறான். நீ எல்லா மேட்சும் நீ ஆட போற, பவர் கேக்குற நீ எல்லா மேட்சும் தடுத்துட்டு ஆட, அதுதான் அதுல கூட ஆட மாட்டேன்றான்ற நானு. அந்த அளவுக்கு அவன் ஹிட்டிங் எல்லாம் கிடையாதுன்ற நானு. ஓகே அவன் வந்து சும்மா எடுத்துட்டு போவான் பால, 11ல ஆடுவான் இந்த வாட்டி கண்டிப்பா 11ல ஆடுவான். ஆனா 4 எல்லாம் கஷ்டம். 4ல வேற யாரு இருக்கு அந்த டீம்ல நீ சொல்ல ஆடுறதுக்கு? நான் ஷாருக் கான் தான் ஆடுவேன் நானு. ஷாருக் கான் 4ல ஆட மாட்டான்டா. ஷாருக் 5 6 ஓல்டர் மேபி 7 டிவாட்டியா, இந்த 3 பேர். இந்த டிவாட்டியா இருக்கான், டிவாட்டியா ஆடுவான். இந்த 5 ஆடுவான் 3 பேர். அவனுங்க வந்து தெவாட்டியாவை ரொம்ப கம்மியா யூஸ் பண்றானுங்கடா. ஆமா அவன கடைசி 2 ஓவர்ஸ் தான் யூஸ் பண்றானுங்க அவன. மேபி வேற ஏதாவது அவுட் சைடு ஆப்ஷன் யோசிச்சீங்கன்னா அனுஜ் ராவத் மட்டும் வேணா இருப்பான். அனுஜ் ராவத் மட்டும் ஆடு, அதுக்கு வாசி நீ வாசி அடிக்கலாம்.
அதுல ஒத்துக்கிறேன். ஏன்னா 2 இது கொடுப்பான், பேட்டிங் கொடுப்பான், பவுலிங் கொடுப்பான். ஆனா எனக்கு ஏன் அவங்க மேல நம்பிக்கை வரலன்னா, போன மேட்ச் அந்த இம்பாக்ட்ஃபுல் ஒரு இன்னிங்ஸ் ஆடின அப்புறமோ அடுத்த மேட்ச் உட்கார வச்சிட்டானுங்க அவனை. யார? ராகுல் வாஷிய அந்த ஒரு இன்னிங்ஸ் ஆடினால ஓகே ஓகே மும்பையோட உட்கார வச்சிட்டானுங்க. டேய் எனக்கு இல்லடா, அதான் அது doubt. என்னன்னா அவங்க ஆடினதுக்கு எலிமினேட்டர்ரா அவன் அடிச்சது இல்லையா? எலிமினேட்டர் எங்களோட தான் அடிப்பான், மும்பையோட அடிப்பான்டா அவன். இல்ல அதுக்கு முன்னாடி லீக்லயே ஒரு மேட்ச் அடிப்பான்டா பயங்கரமா. League ல ஒரு match 22 ஆடுவான்டா. பால் 24 பாலுக்கு 50 அடிப்பான். அப்பயே அடுத்த மேட்ச் உட்கார வச்சிருவாங்க. 40 something அடிப்பான். லீக்ல ஒரு மேட்ச் அடிப்பான். ஆனா அடுத்த எலிமினேட்டர் match திருப்பி உட்கார வந்து வச்சிட்டானுங்க. அடிப்பான். அதான் நான் எலிமினேட்டர் மும்பையோடய நல்லா வந்து அடிப்பான் ஆனா அவன். அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்கடா. ஐ திங்க் ஷாருக் தான் நம்பர் 4 ஆடுவாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஷாருக் நம்பர் 4 ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு So, வாஷிய வந்து அப்ப இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஆமா. ஏன்னா லைன்ல அந்த இடம் மாதிரி இல்ல. தான் நினைக்கிறேன். ஷாருக்க Impact போராட்டானா னா லைன்ல batting இடம் இல்ல. ரெண்டுமே ஆடுவான்டா. அதான் ரெண்டுமே all-rounder. பண்ணுவான். எப்படி இம்பார்ட் அவன் ரெண்டுமே all-rounder. போன வருஷமும் ரெண்டும் பண்ணிட்டு தானே இருந்தான். மொத்தமாவே 4 கேம் தானே ஆடினான் அவன் போன வருஷம். ஆடவே இல்லடா அவன. அதுக்கு லைன்ல இடம் இல்ல. யூஸ் பண்ண எந்த டீமே யூஸ் பண்ண மாட்டாங்க அவன. ஆமா அதான் எனக்கு எஸ்ஆர்ஹெச் தெரிஞ்சு அப்ப ஸ்ட்ராங்கா கேட்பான். தோணுது. கில்லும் சாய் சுதர்ஷனும் பெரிய ஸ்ட்ரைக்ல ஆட போறது இல்ல. 140 150 அதிகம் தான் அவனுக்கு ஆடுற ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு. சோ கீழே வரவங்க Correct. உனக்கு அடிச்சா போதும். அதுவும் லாஸ்ட் இயர் என்ன நடந்தது? 75% நான் ஸ்கோரிங் பேட்டர்னே பார்த்தேன். 75% ஆஃப் தி ஸ்கோர்ஸ் டாப் 3 தான் அடிச்சிருக்காங்க. ஆமா ஆமா நானும் பார்த்தேன். பட்லர் தான் அடிச்சாங்க. கீழே யாருக்குமே படல. ஒரு மேட்ச் அவங்க 3 பேர் அவுட் ஆயிட்டானுங்க, மாட்டினானுங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். முடிஞ்சிரும். சோ அவன் ரூதர் போட அடிச்சிட்டு இருந்தான்டா போன வாரம். அதான் அந்த 75 தாண்டி மீதி புரிஞ்சுது. ஒருத்தன் வந்தான். ம். சோ வேற யாருக்கும் படல. ஏன்னா தெரியல, அவங்க ஃபார்மே இல்லாம திவாட்டியாக்கும் ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு இன்னிங்ஸ் ஆடினா அதோட அதுக்கப்புறம் போன வருஷம் ஒண்ணும் பெருசா இல்ல. இம்பாக்டும் எனக்கு தெரியல. அவங்க லோவர் ஆர்டர் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. ஹோல்டர் வந்தனால கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே ம். ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு நம்ம question. ரஷித் எனக்கு ஒரு கானுக்கும் question பேட்ல இருக்கு. பாடல பெருசா. நான் அதுதான் கேட்க வந்தேன். ஆக்சுவலி என்னன்னா ரஷித் கான் வந்து நடுவுல ஒரு இது பண்ண ஆபரேஷன் நடந்ததுல அவன் பேக்ல அவன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவனுக்கு வந்து அந்த பவுலிங்கும் வரல, ஒரு மாதிரி லைன்ஸ்ல போட மாட்டேன்றான். அது என்னன்னு பத்தி நீ ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா அவனை பத்தி? இல்ல அதான் அது. ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்ன அந்த ரொட்டேஷன் இல்ல. ஏன்னா அவன் அந்த ஆர்ம் கம்ப்ளீஷன் வர மாட்டேது அவனுக்கு. லென்த் பின்னாடி இழுத்துறான் போடும்போது. அது ஆபரேஷன் அப்புறம் தான். ஆனா இப்போ ஓகே. நிறைய அதனால போன ஐபிஎலுக்கு முன்னாடி கரெக்டா சர்ஜரி முடிச்சுட்டு வந்தான்டா. இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சுல. இப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு போடுறான். ஆனா அது ஏன்னா அதான் ரொட்டேஷன் இல்லாம அவனோட ரன் அப் கம்ப்ளீட் பண்ண முடியல அவனால. சோ லென்த்துக்கு பின்னாடி இழுத்து போட்டுருந்தான். ஆனா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா பேட்டிங் ஒன்னும் ஆடவே இல்லடா அவன். அவனை திடீர்னு அடிப்பான்டா எப்பயாவது. எங்கேயுமே அவன் ஆடல, நான் பாக்கல. இப்ப ஆடல. ஓகே கொடுக்கடா அவனை நம்பி பாத்தியா? அவனை இறக்கவே இல்ல அந்த அளவுக்கு எல்லாம். மேல வந்து ஃபுல்லா பாத்துட்டு இருந்தானுங்க. இவனை ஃபுல்லா இறங்கியா கூட ஆடலாம் ஒழுங்கா அவன். ஹோல்டர் நல்ல பிக் தான் உங்களுக்கு. கரெக்ட். சோ அப்ப இப்போதைக்கு என்ன டாப் 2 3 அவங்களே தான். 4 ஷாருக் தான். அப்போ 5 6 7 சுந்தர் 4 ஆடுறதுக்கு குமார் குஷாகராக்கு கூட சான்ஸ் கொடுத்தானா நல்லா இருக்கும். குமார் குஷாகரா 4ல ஆட மாட்டாங்க. உடனே மேலதான் கொஞ்ச நாள் ஆகும். இல்லன்னா மேலதான் விட மாட்டானே. இல்ல சொல்றேன். சப்போஸ் பட்லருக்கு படலன்னா குஷாகரா 3 ஆடிட்டு பிலிப்ஸ் 4 அடிக்கலாம். கீழே நல்ல ஐடியா. அவன் 3 கீழ ஆடக்கூடாது குஷாகராக்கும். மேபி இவங்க ட்ரை பண்ணுவானுங்க, யாருக்கு தெரியும். 4ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. சோ அதான் ஹோல்டர். அப்புறம் திவாட்டியா இப்படிதான் வரும். அப்ப பவுலிங் சொல்லவே வேணாம், அவனுங்களே தான். சிராஜ் ரபாடா ஆடிடுவாங்க. அப்புறம் சாய் கிஷோர் ஆடுவான். எதுக்குன்னு தெரியல, சாய் கிஷோர் வச்சிருக்கானுங்க. எப்படியோ 11ல ஆடுறானுங்க. அது இல்லாம மானவ் சுத்தர் எடுத்திருக்கானுங்க. அது இல்லாம நிஷாந்த் சிந்து எடுத்திருக்கானுங்க. எதுக்கு இவ்வளவு லெஃப்ட் ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஃபார்ம்டா அவன். மானவ் சுத்தர் சரியான ஃபார்ம். அதான் சும்மா வச்சுப்பாங்க பேக்கப்பா. ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா எதுக்கு இவ்வளவு லெஃப்ட் தெரியல. வேற டீம் போக கூடாதுன்னு எடுத்து வச்சுட்டானுங்க போல. ஸ்ட்ராட்டஜி. இல்லனா அடுத்த வருஷம் மும்பை கொடுத்துருவானுங்க. சோ பவுலிங் லைன் அப் நல்லா தான் இருக்கு இவனுங்களுது. ஆமா நம்ம பேசுன மாதிரி பேட்டிங் தான் டாப் 3 ரொம்ப ஹெவியா இருக்கு. கீழ யாருக்குமே ஆடல. ஆமா
சோ கஷ்டம் தான். அதுதான் போன வாட்டியும் அவங்க கஷ்டப்பட்டாங்க, நல்லாவே தெரிஞ்சது அது. 6 டவுன் வரைக்கும் தானே பேட்டிங் உங்களுக்கு, 6 மேல எல்லாம் யாரும் கிடையாது பெருசா. 6 டவுனுமே நீ நம்பிக்கையான பேட்டிங் இல்லல்ல. திவாட்டியாக்கு ஒண்ணும் ஜேசன் பண்ணல, ஜேசன் ஷாருக் கானும் இருந்தாரா? ஒன்னும் ஆடல பெருசா, ஹோல்டர் மட்டும்தான். நீ டாப் 3 தாண்டிட்டனா ஈஸியா அவுட் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு டீமா இருக்கு பார்த்தா. சரி ஓகே, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப இன்கேஸ் இந்த ஐபிஎல்லயும் சுமன் கிட் சொதப்பனானா அவன் கேப்டன்சில கை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்தியா டீம் கேப்டன்சில. ஐபிஎல் வேற, இந்தியா வேற. வைக்க மாட்டாங்கடா. அது இல்லடா பட் ஆனா ஓடிஐ டெஸ்ட்டுக்கு தானே கேப்டன், T20 தானே இது. எல்லாம் ஒண்ணுதானே பேஸ். அப்ப நீ அவன் என்ன சொன்னா, இப்ப அடுத்த 2020 ஸ்குவாட்ல வந்து சுமன் கில் எடுத்துட்டு வருவான்றானுங்க கேப்டன்சிக்கலாம். அப்படிதான் ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நீ 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் தோத்தா கூட அவன் தான் கேப்டனா இருப்பான், நீ கவலைப்படாது. எனக்கு அப்படியே கடுப்பாகுது, எனக்கு அப்படியே எரிச்சலா வருது எனக்கு. எரியபடி மாலா ஃபியூச்சர் நோக்கி போறாங்களாண்டா. ஃபியூச்சர் நோக்கி ஏன்டா கீழே போறானுங்க? ஃபியூச்சர் நோக்கி போகும்போது கொஞ்சம் நம்ம ஹெரடா யோசிக்கணும். இந்த ஸ்ரேயாஸ் ஐயருக்கே கொடுத்துக்கலாம் இது கேப்டன்சி, அவனே கொஞ்சம் அக்ரெசிவா பண்ணிடுவான். ஒண்ணுமே தெரியலடா இவனுக்கு, என்னென்னோ பண்றான். நியூசிலாந்து கூட சவுத் ஆப்பிரிக்கா கூட ஜெயிச்சுமா ஒன் டே இது, நியூசிலாந்து கூட ஈஸியா ஜெயிக்க வேண்டிய ஒன் டே சீரீஸ் போய் தோத்துட்டானுங்க. எனக்கு அப்படியே சம்மக்கம், ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக்கா பண்ணிட்டே இருக்கான் அவன் ஃபுல்லா, ஒரு இதுவே கிடையாது. எனக்கு வந்து அவனை பிடிக்காது, இருந்தாலும் சரி பேசணும்னு பேசுறேன். இது பப்ளிக் அவன் சைடும் பார்த்தனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே, போ கத்துப்பான்னு சொல்லுவாங்க எல்லாரும். இல்லடா அப்பவே வந்து இல்ல, மத்த பிளேயர்ஸ் வந்து டீக்ரேட் பண்ணி ஒரு மாதிரி கம்மியா அழுத்தி அது மாதிரிதான் மேல வரான். இவனோட தனி இதுல விராட் கோலி எல்லாம் பார்த்தோன்னா இந்த ஏஜ்ல அவன் ஆல்மோஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டான் ஒரு ஸ்டார் பிளேயர்ன்ட்டு. இவன் வந்து என்ன எல்லாரும் ஏமாத்திய மாதிரி தான் வந்துட்டு இருக்கான். இப்ப சொன்னா பாத்தியா, இந்த நமன் அவார்ட்ஸ்ல வந்து ஐசிசி வின்னிங், ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி வின்னிங் கேப்டன் எல்லாம் போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் என்ன இது, இத பிஆர் தானே இதெல்லாம். என்னடா பிரின்ஸ் பத்தி எப்படி பேசுறீங்க? பிரின்ஸ், அது பிரின்ஸ் பேரு அவனே எழுதிக்கிறானா இதுல பிரின்ஸ்ன்ட்டு பேட்ல எம்ஆர்எஃப்ல. எனக்கா டி அட்லீஸ்ட் ஸ்பான்சர் போட்டு கொடுத்தாவது ஒட்டுப்பேன், இவனே ஒட்டிக்கிறான் பிரின்ஸ்ன்ட்டு. அத வேற போட்டோ எடுத்து வேற இன்ஸ்டாகிராம் எல்லாம் போடுறானுங்க. எனக்கா பார்த்து டேய் செம கடுப்பாவது எனக்கு. புரியலா, நம்ம இந்தியா வந்து மேல போகணும்னு நினைச்சிட்டே இருந்தா இப்ப நல்லா போயிட்டு இருக்கோம் இல்ல, நம்ம டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 27 நம்ம அடிக்கிறது தான் நமக்கு மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு. இந்த சுப்மன் கிரால் தான் தோக்க போறோம் பாரு, நான் பெட் கட்டுறேன் பாரு. எங்கேயோ சொதப்ப போறான், எங்கேயோ மாட்டி விட்டுற போறான். அந்த 23 வேர்ல்டு கப்ல அப்படிதான் ஃபைனல்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் 50 தட்டி தட்டியாவது ஆடிட்டான். தேவையில்லாம நான் ரோஹித் சர்மா ஈக்குவலா ஆடுவேன்ட்டு ஆடி அவுட் ஆயிட்டான். 2027 வேர்ல்ட் கப்லயே பாரு, ஹர்ஷித் இப்ப சைலண்டா வெளியில எடுத்துட்டு ஹர்ஷித் உள்ள சொருகிடுவான் அவன் கிண்டு. இந்த கிண்டு சொருவானுங்க அப்படியே. நமன் வாட்ச்ல பேசுறான்டா ஹர்ஷித் பத்தி, நான் ஹர்ஷித் நம்பவே மாட்டேன். வைட் ஆக்கர்ஸா போட்டுட்டு இருப்பான் 50th ஓவர் வந்துட்டு அப்படி இப்படின்னு பேசுறான். ஹர்ஷா போகல கேப்பாரு இது மாதிரி வந்து வைட் ஆக்கர்ஸ் நல்லா தானே போடுவான் அவன் அப்படின்னா. நல்லா தான் போடுவாரு, ஆனா அது 1 ஓவர் 2 ஓவர்ஸ் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி பேசுறான் உட்காந்துட்டு. எனக்கா டேய் இவன் எல்லாம் கேப்டன் எப்படிடா நீங்க சூஸ் பண்ணீங்க? இவன் இந்த முதல்ல அஜித் அகர்கரை போட்டு பழகணும்ன்றதான் தோணுச்சு எனக்கு. சரி விடு, நான் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா போறேன், என்ன அப்படி கட் பண்ணுங்க, நீங்க பேசுங்க. ஆனா அவங்க ஜிடி பேட்டிங் இருக்குல்ல, இப்போ வந்து ரஷீத் கானுமே பவுலிங் சரியா போடல. கொஞ்சமா சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் ஒழுங்கா பவுலிங் போட்டுட்டாங்கன்னு வைங்களேன், இந்த ரபாடவ ரஷீத் கான் மேல கை வச்சிருவானுங்க பிலிப்ஸ வச்சு பேட்டிங் ஸ்ட்ராங் பண்றதுக்கு. ஏன்னா அது ஒண்ணுதான் அவங்களுக்கு வழியே, பேட்டிங் ஸ்ட்ராங் பண்றதுக்கு. வேற இந்தியன் வேற யாரும் சொருகினாலுமே பேட்டிங் அவங்களால ஸ்ட்ராங் பண்ணவே முடியாது அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸ்குவாட்ல இருந்து ஜாஸ் மேல அவன் பட்லர் மேல கை வைப்பானுங்க. பட்லர் மேல கை அப்படிதானே தோணுது. 3 மேட்ச் பாப்பாங்க, பட்லருக்கு படலன்னு உடனே குஷாகர் தில்லாட வச்சு பிலிப்ஸ் போராட வச்சிருவாங்க. கை வச்சாலுமே ஒரு பேட்டர் ஷாட் ஆகும். அதான் குஷாகர் நீ அதுக்கீழ அண்ணா யூஸா இருக்காது எனக்கு தோணுது. ஆனா பட்லர் படணும்னு தோணுது எனக்கு. பட்லர் 2 மேட்ச் சோலா ஜெயிச்சு கொடுத்துருவான்டா, 2 மேட்ச் சோலா ஜெயிச்சு கொடுத்துருவான் 16ல. ஒரு 100 இறக்கிடுவான்டா. நானும் ஓகே, பட்லர் ஓகே தான், பார்க்கலாம். ஸ்டார்டிங் சோ பாப்போம். நீங்க என்ன சான்ஸ் கொடுக்குறீங்கன்னா எப்படி ஜிடிக்கு டாப் 4ல? நான் கொடுக்கல, சான்ஸ் ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி. டாப் 3 எடுத்துட்டா பேட்டிங்கே இருக்காதுடா, நம்பறக்கூடிய ஆளே இல்ல அவங்களுக்கு. சோ இவங்க வந்து ஜெயிச்சு கொடுப்பாங்க. இல்லடா டாப் 3 ஆடினாலும் எல்லாம் 240 அடிக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறானுங்க. இவங்க எங்க 240 டாப் 3 அடிப்பானுங்க நினைக்கிறேன். இல்ல இவங்க டாப் 3 அப்படின்னா ஒரு பினிஷிங் டச் வேணும். அவனுங்க த்ரூ அவுட் இன்னிங்ஸ் ஆனாலுமே 150 சைக்கிள் தான் மேக்ஸிமம் ஆடுவானுங்க. கீழே வந்து யாராவது உங்களுக்கு வந்து 10 பால் 30 அந்த மாதிரி யாராவது முடிச்சு கொடுத்தாதான் உங்களுக்கு ஸ்கோர் ஏறும்.
சோ அது அதான் ஆள் இல்லையே. ஆனா அந்த ஓல்டு மில்ல பேட்டர்ன்ல ஆள் இருக்காங்க இன்னும். போன வருஷத்துக்கு இன்னும் முந்தின பாத்துட்டு வருஷம் மில்லர் வச்சிருந்தானுங்க, அவனை எதுக்கு கொடுத்தானுங்க இந்த எல்லாம் கொடுத்துட்டானுங்க. ரூதர் போர்டு வச்சிருந்தானுங்க, அவனை எதுக்கு கொடுத்தானுங்க இந்த எல்லாம் கொடுத்துட்டானுங்க. இப்ப யாருமே இல்லாம சுத்திட்டு இருக்கானுங்க இப்போ. டாப் 3 தாண்டலனா ஒண்ணுமே இல்ல பேட்டிங் அவங்களுக்கு. கரெக்ட். போன வருஷம் இல்ல அதுக்கு முந்தின அவங்க வருஷம் 240 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 240 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ 20 ஓவர்ஸ்ல. ஆனா அதை வந்து டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு கில்லி கேப்டன்சி கிடையாது. கொடுத்துருவான் 18 ஓவர் சேஸ் பண்ண கொடுத்துருவான். அந்த டீம் சைடு கேப்ல வந்து ரோஹித் சர்மாக்கு வந்து ஹைப் குடுக்குறாங்க பாத்தியா இல்லையா? பும்ரா கொடு, கோலி கொடு, கில்லுக்கு யார கொடுத்தாலும் அவன் தோப்பான். அவன் கேப்டன்சி வச்சு நானும் ஒத்துக்கிறேன். டீம் காம்பினேஷனே கொண்டு வரக்கூடாது கில்லுக்குலாம். அதான் எனக்கு வந்து இல்ல அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு சொன்னீங்கன்னா அவன் கேப்டன்சிக்கு புதுசு. சோ மேபி கத்துக்கலாம் சொல்லலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த சைடும் இருக்கு ஜாஸ்தியா. தேவையில்லாம கொஞ்சம் அது மத்த வேலை நிறைய பண்றான். லைக் அதுதான் சொல்றேன். அந்த டைமுக்கு அவன் லோக்கல்லயும் ரொம்ப கேப்டன்சி பண்ணல. நம்ம அவன் அவ்வளவு பேசினாலுமே புதுசு. அவன் ஒரு கேப்டன் மெட்டீரியலாவே தெரியலடா, திடீர்னு கேப்டன் சொல்லிட்டானே நடுவுல. இல்ல திடீர்னு கேப்டன் சொல்ல, விராட் கோலிக்கு அப்புறம் ஒரு ஃபிகர் வேணும் அவங்களுக்கு ப்ரோமோட் பண்ண ஸ்டார் பிளேயர். அந்த ஸ்டார் பிளேயரா அந்த டைம் கரெக்டா இவன் தான் கிடைச்சனால இவனை உள்ள வாரி போட்டுக்கினாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம கம்பீர் வேற பேச்சு கேட்கணுன்ற மாதிரி தான் கேப்டன் அவன் எதிர்பார்க்கறான். சோ அதனால இவனும் யங்ஸ்டரா இருக்கிறதுனால அட்வைஸ் கேட்கும் போது அப்படிதான் ஃபாலோ பண்ணி ஆகணும். சோ கரெக்டா அதுவும் அமைஞ்சு போச்சு. அதுவும் இப்ப அர்டிக்க போட்டான்னு கம்பீர் சொல்ற பேச்சு சத்தியமே அதான் அவன் டிஸ்கஷன்லயே இருக்க மாட்டான் கம்பீருக்கு. அதனால வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு எல்லாரும் கப்ப தூக்கி ஜாலியா விளையாண்டு இருக்காங்க. அவன் வாழை தூக்கி வச்சு விளையாண்டு இருக்கான் அந்த பக்கம். பேப்பர் எல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டு இருக்காங்க ஒரு வாரமா. அவங்க அப்படியே அந்த நிபாஸ் டிவிஸ் மாதிரி. அதான் இப்ப யாரும் சான்ஸ் கொடுக்கல இவங்களுக்கும். வாய்ப்பே இல்ல. பவுலிங் ஓரளவுக்கு பேர் சொல்ற அளவுக்கு பவுலிங் வச்சிருக்கானுங்க. ஆனா போடுவானுங்களா, கண்ட்ரோல் பண்ணுவானுங்களா தெரியல. இல்ல போன வருஷம் அவங்க கொஞ்சம் ஓரளவுக்காவது பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் டாப் ஆர்டர் ரன் அடிச்சதும் பிரசித் கிருஷ்ணாக்கு ஒரு நல்ல சீசன் போட்டான். ஆட்லன்ஸ் நல்லாவே போட்டான். நல்ல சீசன் போன வருஷம் அவனுக்கு. கொஞ்சம் அவனுக்கு பேக் பண்ணி கொடுத்தனால கொஞ்சம் ஓரளவுக்கு டீம் கொஞ்சம் வந்தது. ஆனா இந்த வாட்டி எனக்கு தெரியல, பிரசித் கிருஷ்ணாவும் போன வாட்டி போட்ட மாதிரி போடுவான்னு தெரியல. பாப்பா அந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா பரவாயில்ல. இந்தியா டீமுக்கு வந்தா மட்டும் அடி வாங்குவான். ஆனா விக்கெட் எடுத்துருவான். எவ்வளவு அடி வாங்கினாலும் விக்கெட் எடுத்து கொடுத்துருவான். அப்பப்போ எப்பயாவது ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தனால அவனை வந்து கொஞ்சம் அப்படி வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. பாப்போம். ரஷீத் கான் அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கரா இல்ல. ரஷீத் கான் எப்போ விக்கெட் டேக்கரா இருப்பானா நீங்க டெஸ்பரேட்டா அவனை அடிக்கணும்னு நினைக்கிறப்பதான். நீங்க கொஞ்சம் அவனை ஈஸியா ஆடி ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவன் விக்கெட்டை விடாது அவனுக்கு. அவனுக்கு ஆஃப் சீசன் வந்தது, இன்ஜுரிக்கு அப்புறம் வந்தனால இப்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப பழைய ரஷீத் கானா வருவான்னு நினைக்கிறேன் நானு. வந்தா நல்லது அவங்களுக்கு. சாய் கிஷோர் ஒரு மேட்ச் நல்லா போட்டான், ஒரு மேட்ச் நல்லா அடி வாங்கினா. இல்ல அவங்களுக்கு பவுலிங்ல ரபாடா இல்லாத இஷாந்த் சர்மா வச்சு ஏதோ பண்ணிருந்தாங்க. இஷாந்த் சர்மா பவர் பிளேல 3 ஓவர் போட்டு போயிருந்தான் போன வாட்டி. அது டெல்லிக்கு ஆடும்போது இஷாந்த் சர்மா அது டெல்லிக்கு ஆடும்போது. டெல்லியா இல்லடா, டெல்லிக்கு ஆடும்போது தான் அந்த இது ஃபன் பண்ணிட்டு இருந்தான் இஷாந்த் சர்மா. தள்ளி தள்ளி விடுவாங்க. அது பழைய புதுசு இல்ல. அதான் சான்ஸ் ரொம்ப கம்மி உங்களுக்கு. அப்போ ஏன்னா ரொம்ப கம்மி. டீம் டாப் 3 தான் ஆடணும். அதுல ஒருத்தனுக்கு ஃபார்ம் இல்ல. இன்னும் 2 பேரும் என்ன நிலைமையில இருக்கானுன்னே தெரியல. நீ எங்க போனாலும் சுத்தி சுப்பங்கிலே அடிக்கிறோம். நம்ம இந்த வீடியோ இதெல்லாம் முடிக்கலாம். 10 பேர் ஃபார்ம்ல இருந்தாலும் கில்லு கேப்டன்சி தோக்கடிச்சிருவான் அந்த டீம். சரி, கில்லுன்னு சொன்ன உடனே நான் கேட்கணும்னு நினைச்சேன். பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு வேற வாங்கியிருக்கான், பாலி உம்ரிகர் அவார்ட். அதை பத்தி ஏதாவது அதுவும் ஒன் ஆஃப் த பிஆர் ஒர்க்ஸ் தான் நான் சொல்லுவேன். இல்ல சி நம்ம ஜெனியூனாவே பேசுவோம். பிஆர் ஒர்க் இருக்கட்டும், பட் வேற யார் காம்படிட்டர் உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? சி இது வந்து 26 இல்ல 25 சீசன். சோ அப்படி யோசிச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க, வேற யார் உங்களுக்கு பெரிய காம்படிட்டர் இருக்கா? அதான்டா இந்த டீம் இல்ல அந்த டீம் எப்படின்னா வேற யாருக்கும் சான்ஸே கொடுக்கல. எப்படின்னா இவனுக்கு தான் கொடுத்துட்டே இருந்தானுங்க. இவன் அங்க பெர்ஃபார்ம் பண்றான் இல்ல பெர்ஃபார்ம் பண்ணல,
ஹைலைட்டே இவனாதான் இருந்தான் அந்த இயர்ல ஃபுல்லாவே. சோ இவனுக்கு தான் கொடுத்தாவணுன்ற மாதிரி ஆகி போச்சு அவனுங்களுக்கும். இல்ல ஆனா அதை பேக் பண்ற மாதிரி ஸ்டாட்ஸும் இருக்கு. நான் அதை தான் சொல்ல வந்தேன். சரி நம்ம அடிக்கிறோம், நான் அது தப்புன்னு சொல்லல. அவன் என்ன பண்ணக்கூடிய ஆள் தான், அதை பண்றான், அதனாலதான் அடிக்கிறோம். பட் அடுத்த காம்படிஷன்ல போன வருஷம் மட்டும் என்ன நீ லிட்டரலா பார்த்தனா 1700 இன்டர்நேஷனல் ரன்ஸ் வச்சிருக்கான். அதுல அது ஒரே சீசன்ல 800 ரன்ஸ் அடிச்சிட்டான் இங்கிலாந்து கூட. 1700 ரன்ன்றது பெரிய ரன் தான் ஓவராலா இன்டர்நேஷனல் சொல்றேன். அங்க எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா, அந்த சீரீஸ் பார்த்தா ஜடேஜா தான் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரர். நான் அதுதான் சொல்லணும் வந்தேன். நீ காம்படிட்டர்னு அடுத்த லெவல்ல யோசிச்சனா ஜட்டு மட்டும்தான். ஏன்னா நீ பும்ரா பேசலாம், ஆனா பும்ரா போன வருஷம் ஃபுல்லா ஆடல. 8 மேட்ச் தான் ஆடி, 8 மேட்ச்லயே 39-40 விக்கெட் எடுத்திருக்கான். சோ அது கம்மி இல்ல, அதுவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல தான் எடுத்திருக்கான். பட் இருந்தாலும் 8 மேட்ச் தான் ஆடி இருக்கான். நீ அதுக்கு பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட் கொடுக்க முடியாது கம்மியானனால. நீ அதுக்கு இல்லாம பார்த்தா குல்தீப் நல்லா போட்டிருக்கான் போன வருஷம். குல்தீப் மொத்தமா ஒரு 59 to 60 விக்கெட்ஸ் எடுத்திருக்கான் போன வருஷம். சோ குல்தீப் நல்லா போட்டிருக்கான். நீ டாப் கண்டெண்டர்னு பார்த்தனா விராட் கோலி, ரோஹித் சர்மா நீ இப்ப எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஓடி மட்டும் தான். சோ பிளேயர் ஆஃப் தி இயர். ஆனா நீ முன்னாடி எல்லாம் பார்த்தனா பிளேயர் ஆஃப் தி இயர் அந்த இண்டிவிஜுவல் இப்ப டெஸ்ட்னா டெஸ்ட்டுக்கு நீ அதுக்கு முன்னாடி இயர் பார்த்தனா பும்ரா கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் அஸ்வின் கொடுத்திருக்காங்க. அப்ப அஸ்வின் டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தான். சோ அப்படி குடுக்கலாம், அதை பத்தி தப்பு சொல்லல. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவராலா பாத்தீங்கன்னா அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. ஜட்டு போன வருஷம் எல்லாமே ஆடினான். T20 பெருசா ஆடலனாலுமே ODI டெஸ்ட் மேட்ச் ஆடினா. அடுத்த ஹையஸ்ட் பார்த்தனா, அதாவது அவங்க கூட காம்படிஷன்ல ஓரளவுக்கு இருக்கிறதுன்னு பார்த்தனா ஜட்டு தான். ஏன்னா 850 ரன்ஸ் சம்திங் அடிச்சிருக்கான் இன்டர்நேஷனல் ரன்ஸ். 30 விக்கெட்ஸ் சம்திங் எடுத்திருக்கான். பட் அந்த இங்கிலாந்து சீரீஸ் அவனுக்குமே ஒரு நல்ல சீரீஸா தான் இருந்தது. நல்ல சீரீஸ் ஆமா. ஆனா அவங்க வால்யூம் ஆஃப் ரன்ஸ் அதிகம். நான் அது ஒத்துப்பேன். ஏன்னா 1700 கம்மி ரன் இல்ல, ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் வேற அந்த சீரீஸ்ல. பிளஸ் 800 ரன்ஸ் இந்த சீரீஸ்ன்றது நீ இன்னொரு ரெக்கார்டே பிரேக் ஆயிருக்கும். சோ அந்த பீக் ஆயிட்டான் அந்த சீசன்ல. சோ அதனால அவனுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா செகண்டரி நீ அந்த வருஷம்னு நீ இயர் ஆஃப் தி அவார்ட் கொடுக்கும் போது ஏதாவது ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஜெயிச்சிருந்தா அதுவும் ஒரு கன்சிடரேஷன் எடுப்பாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேற ஜெயிச்சிருக்கோம் அந்த வருஷம். ஆனா ஜட்டுக்கு பேட்டிங்கே கிடைக்கல அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னிங் கேப்டன் வேற அவன். நீ டிஸ்க்ளைமர் போடு, அப்புறம் நீ கமெண்ட்ல வந்து எல்லாம் கேட்பாங்க. இல்லடா அவனுக்கு போட்டதான் நானும் இப்ப அவனுக்கு பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. அவனுக்கு தான் பார்த்து காசு ஈஸி கொடுத்தானா நானும் கொஞ்சம் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. ஓப்பனர்னால நம்ம சான்ஸ் எல்லா மேட்சும் கிடைக்கும். ஜட்டுக்கு பேட்டிங்கே கிடைக்கல அப்படி அந்த காம்படிஷன்ல பார்த்தனா. சோ 5 விக்கெட் தான் எடுத்திருக்கான் பவுலிங்லயும். 180 ரன்ஸ் சம்திங் அடிச்சிருக்கான் 45 ஆவரேஜ்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி. சோ மேஜரா அவன் அவுட் ஸ்கோர் பண்ணிட்டான், அதுதான் சொல்லணும். ஓப்பனர் அவனுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஓகே. பட் அடுத்த காம்படிஷன் பெருசா இல்லன்றேன். என் பாயிண்ட் வந்து அதுதான். நம்ம நீ யோசிச்சு டக்குனு இல்லன்னு அப்படி பாக்காதடா. நீ வந்து காம்படிஷன் சான்ஸே கொடுக்கல, நீ அப்படி பாரு. அதுதான் என்னோட ஆர்கியூமெண்ட். 1700 ரன்ஸ் எவ்வளவு மேட்சஸ்ல எடுத்திருக்கான் அத சொல்லு. அதுதான் சொல்றேன், ஆர்கியூமெண்ட் அப்படி கொண்டு வான்றாங்க. எவ்வளவு மேட்சஸ், அந்த எவ்வளவு மேட்சஸ்ல எந்த பிட்ச்ல ஆடி இருக்காலும் சேர்த்து ஒண்ணு இருக்கு. நல்லா ஃபிளாட் ட்ராக்ல ஆடி அந்த எடுக்க கூடாது. எனக்கு அத சமகாண்ட எனக்கு ஒரு கிளட்ச் இன்னிங்ஸ் ஏதாவது ஒண்ணு ஆடி இருக்கானா 1700 ரன்ஸ் அடிச்சதுல. பங்களாதேஷ் செஞ்சுரிடா சொல்ல முடியாது. பங்களாதேஷ் செஞ்சுரி அடிச்சிருக்கான். மத்த பிளேயர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அது அவன் மட்டும் ஆடல, 11 பேர் ஆடினாங்கன்றது பாயிண்டா இருக்கும். அவன் வந்து 2 டவுன்ல வராங்க. 2 டவுன்ல வரப்போ அவனுக்கு பின்னாடி 8 பேர் இருக்காங்க, அந்த கான்பிடன்ஸ்ல ஆடுவான். சரியா, ஜடேஜா அது 6ல வரும். அவனுக்கு கீழே டெய்லன் ரன்ஸ் வச்சுட்டு அவன் 900 ரன்ஸ் அடிச்சிருக்கான்ல. அது ஜாஸ்தி தான். 900 ரன்ஸ் 30 விக்கெட்ஸ்னா அது ஜாஸ்தி. அவனுக்கு கொடுத்துக்கலாம். அதான் காம்படிஷன்ல ஒரு பாயிண்ட் மேல இருந்தாலுமே அவன் சொன்ன மாதிரி மத்த கன்சிடரேஷனும் எடுத்து வரும். இல்ல நான் என் பாயிண்ட் என்ன சொல்ல வந்தேன்னா, கில்லுக்கு கொடுத்தது பெரிய தப்பு இல்லன்றதுதான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அப்படி என் பாயிண்ட் என்னன்னா, அவன் கொடுத்தது பெரிய தப்புன்ற, கேப்டன்சி கொடுத்தது மிகப்பெரிய தப்புன்ற. கேப்டன்சி பத்தி பேசுவேன் நான். என் பாயிண்ட் வந்து எல்லாமே ஆஃப் தி இயர் அவார்ட் கொடுத்ததுக்கு சொல்றேன். அவனுக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுதான் என்னோட பாயிண்ட். ஓடியில ஜெய்ஸ்வால் இருக்கணும். ஜெய்ஸ்வால் விட அவன் டேலண்டட். எனக்கு அதுதான் புரியல. இப்ப நான் சொல்றேன், ருத்துராஜ் விட அவன் டேலண்டடா நான் கேக்குறேன்டா. இப்ப செஞ்சுரி போட்டா அவன் உட்கார வச்சுங்க நியூசிலாந்து சீரீஸ்ல எவ்வளவு கடுப்பா இருக்கு எனக்கு. மிடில் ஆர்டர் தானே ஆடுறான், உங்க ஆள் தானே டிசைட் பண்றான் மிடில் ஆர்டர் ஆடுறேன்னு. ஆடி செஞ்சுரி வச்சானடா சவுத் ஆப்பிரிக்கா கூட. சரி செகண்ட் ஓடியில இவன் வந்ததுக்கு அப்புறம் தானே டிராப் பண்ணிட்டாங்க அவன ருத்துராஜ. இவன் கேப்டன்ரா.
பேக்கப் பண்ணுமா இல்லையா? இந்த T20 39 ஆவரேஜ் வச்சிருக்கான், ஒன் டேல செஞ்சுரி அடிச்சிருக்கான், டெஸ்ட்ல சான்ஸே கொடுக்க மாட்டான். அவனுக்கு முன்னாடியே உள்ள இருந்தான்டா அவன். நம்பர் 15 ஸ்லாட்ல அவன் இருந்தான்டா அவன். அவன் சுப்மன் கில் வந்து நம்பர் 3 போகாம இருந்தாலும் ருத்ராஜ் கைக்காத நம்பர் 3 ஆடி இருப்பான் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல 2019ல. அவன் ஜெய்சால் ஓப்பனிங் கொடுத்து சுப்மன் கில் நம்பர் 3 போயிட்டான். அப்புறம் கெய்க்வாடுக்கு அந்த சீரீஸ் சான்ஸ் வந்திருக்க வேண்டியது கொடுக்கவே இல்லை, அப்படியே கொடுத்துட்டாங்க அவனை. வைத்தியர் எல்லாம் இருக்குது, நான் ஒரு ஆள் வச்சுக்கிறேன் அந்த வைத்தியர் மொத்தம் வேற ஒரு பாட்காஸ்ட்ல. நான் என் பாயிண்ட் என்னன்னா, வன்மம் எல்லாருக்குமே இருக்கு, எனக்கும் இருக்கு. சில விஷயம் எனக்கும் பிடிக்கல அவன் பண்றது. அடிங்க, நான் தப்பு சொல்ல மாட்டேன், அடிக்க வேண்டிய ஆனா காரணம் சொல்றேன். காரணம் இருக்குடா, நிறைய இருக்குடா. நான் 2019 வரைக்கும் போவேன்டா நானு. இல்ல டெஸ்ட்ல நிறைய சான்ஸ் கொடுத்தாங்கடா, ரொம்ப கம்மி ரன்ஸ் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்கடா. மத்த எந்த பிளேயருக்கு இவ்வளவு லாங் ரன் சான்ஸ் கொடுக்கவே இல்ல, இவ்வளவு லாங் ரன் ஈக்குவலா கொடுக்கணும். அப்படி வேணா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதான் எல்லாரும் இவனுக்கு மட்டும் ஒரு மேட்ச் அதிகமா கொடுக்குறீங்களா, அது ஏன் அப்படி கேட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் டோர்னமெண்ட் வந்து 2021-19 இல்ல சாரி. இப்ப அந்த டோர்னமெண்ட் எல்லாம் அவன் ஆடி இருக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப கம்மி, ஒரு 19-20 இன்னிங்ஸா வந்து ரொம்ப லோ ஸ்கோர் தான் இருந்தது. ஆனா கொடுத்துட்டே இருந்தாங்க, சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப. அதான் ஏன்னு புரியல. ஆனா இப்ப இங்கிலாந்தோட அடிச்சு போட்டான், அதனால ஒரு 10 வருஷம் தடுக்க முடியாது அவனை. அதான் அதுவே அது வேற விஷயம். வேர்ல்ட் கப்ல எக்ஸ்போஸ் ஆவான், சவுத் ஆப்பிரிக்கா பிச்சர்ஸ்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுவான் கில்லு. இந்தியா பிச்சர்ஸ்ல அகமதாபாத்ல வந்து அடிப்பான். ஞாபகம் இருக்கா 2022 நினைக்கிறேன், சவுத் ஆப்பிரிக்கா போய் நம்ம ஒரு சீரிஸ் ஒன் டே சீரிஸ் ஆடுவோம், அது இன்ஜுரின்னு உட்காந்துப்பான். சஞ்சு சாம்சன் வந்து அது செஞ்சுரி அடிப்பான் அந்த லாஸ்ட் தேர்ட் ஓடிஐல. அந்த சீரிஸ் தான் மறக்கவே மாட்டேன். ருத்ராஜ் அதுதான் பாக்குறேன். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா நம்ம சொல்றோம் முன்ன மாதிரி இல்ல, இப்போ டேர்ன் ஆகுது சவுத் ஆப்பிரிக்கால. இங்கிலாந்துல 800 அடிச்சதுக்கு காரணமே அந்த பிளாட் ட்ராக்ல முட்டி செத்த பவுலிங் அட்டாக் அவனுங்களே. கரெக்டா 2 பேரும் போயிட்டாங்க. ஆண்டர்சன் பிராட் இல்ல, மார்க்வுட் இல்ல. ஆண்டர்சன் தானா சொல்லி எடுத்துப்பான்டா அவனுக்கு தெரிஞ்சு, சொல்லி எடுத்துப்பான். ஆண்டர்சன் பிராட் இல்ல, வுட் இல்ல, ஆர்ச்சர் இல்ல, எல்லாரும் அனுப்பிச்சு விட்டு கடைசியா இருந்த மிச்ச தொத்து எல்லாம் எல்லாத்தையும் போட்டு அவனுக்கு போலிங் போட விட்டு அடிச்சான் ஜாலியா. கரெக்ட். அப்புறம் சோயப் பஷீர் ஆனாங்க, அவன் எதுக்கு ஆறானுங்கன்னு தெரியல அவனுங்க. வேஸ்டா சும்மா. அவர் ரெஹான் அஹ்மத் நல்லா போறான்டா ஒன் டே எல்லாம். ஒன் டே T20ல போடுவான், டெஸ்ட் மேட்ச்ல எல்லாம் நிறைய ஷாட் பால் போடுவான். பேட்டிங் ஆடுறானா? சரி விடுங்க, நம்ம எங்கேயோ போறோம், எங்கேயோ போயிட்டீங்க. ஜிடிக்கு சான்ஸ் இல்ல, அதுதான் நாங்க சொல்ல வர்றது. ஜிடிக்கு சான்ஸ் இல்ல. ஜிடி இவனுங்க சொல்றத வச்சு நான் ஒண்ணு வேணா சொல்றேன். ஜிடிக்கு எப்ப சான்ஸ் கிடைக்கும்னா கில்ல கேப்டன்ல இருந்து தூக்குனீங்கன்னா கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுதானே சொல்ல வரீங்க? அது வாழ்க்கை இல்லடா. இல்ல உங்க மைண்ட் வாய்ஸ்ல அதான் எனக்கு கேக்குது. ஆமா அப்படிதான். பட் ஆனா அவன் எப்படின்னா அவன் ஸ்டார் பிளேயர்ல அந்த பிராண்டிங்காக அவன் வச்சிருப்பாங்க. இந்தியாவே அவனை பிராண்டிங் பண்ண ட்ரை பண்றாங்க, வச்சுப்பானுங்க. அதுக்குதான் சோ கஷ்டம் தான், பாத்துக்கலாம். தெரியலடா, அடுத்த சீசன் மும்பை கேட்டா அவனையும் கொடுத்துருவானே நினைக்கிறேன், கில்லையும் கொடுப்பானேன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தேன் இவன் 10 வாரம் விட்டேன். நான் சொல்ல வந்தேன் இவன் அழுவான்னு தெரியும், அழகா விட்டான் அப்படியே. உங்களுக்கு எனக்கு தேவையில்லை, எங்க சந்தாமன் இருக்கான், நான் வச்சு ஒரு 2 வருஷம் 4 வருஷம் ஓட்டிக்கிறோம். சரி அப்ப ஜிடி முடிப்போமா? அவனுல முடிச்சுக்குவானுங்க, முடிச்சிருவோம். அவனுக்கு ஆக்ஷன்லயே முடிச்சுட்டானுங்க, அதை விட்டுரு. அதான் சரி ஓகே. அடுத்த வீடியோல இன்னொரு டீம் ரிவ்யூவோட வரோம். பை. எஸ் பை நினைச்சியா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்